வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். அருமையான கோவில். இந்த கோவிலில் அரை மணி நேரம் தங்கியிருந்தாலே நம்மளுடைய துன்பம் விலகும், மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். கடிகை என்றால் நாழிகை என்று சொல்வாங்க. ஒரு நாழிகை 24 நிமிடங்கள். 24 நிமிடங்கள் இந்த கோவிலில் இருந்தாலே நம்முடைய துன்பம் விலகும். ஏனெனில் விஸ்வாமித்திரர் வந்து இந்த மலையில் ஒரு நாழிகை 24 நிமிடங்கள் தங்கியிருந்து நரசிம்மரை துதித்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற ஆலயம். இந்த மலை மீது இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு நாழிகை நீங்கள் இருந்து இந்த நரசிம்மரை வணங்கினால் நாளைக்கு தரேன்னு எல்லாம் சொல்ல மாட்டார். அன்றைய தினமே 24 நிமிடங்களில் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற செய்வார். இந்த தலத்திற்கு கடிகாசலம், திருக்கடிகை என்ற பெயர் உருவானது. இந்த கோவில் எங்கு உள்ளது என்று பார்த்தால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம்தான். 108 திவ்ய தேசத்தில் 65வது திவ்ய தேசமாக இருக்கிறது. மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்திலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது நரசிம்மர் தான். ஏனெனில் இறைவன் எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கிறான் என்பதை பறைசாற்றிய அவதாரமே இதுதான். பக்த பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த நரசிம்ம அவதாரத்தை தரிசனம் செய்யணும் என்று வசிஷ்டர், காசியப்பர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் ஆகிய சப்த ரிஷிகள் விரும்பினார்கள். ஆனால் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த உக்கிர கோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அதற்காக அந்த சப்த ரிஷிகளும் நரசிம்மரை நினைத்து தவம் இருந்த ஸ்தலம் இது. சப்த ரிஷிகளின் கோரிக்கையை ஏற்று நரசிம்மரும் தன்னுடைய கோபத்தை தணித்து யோக நிலையில் காட்சியளித்தார். இந்த கோலத்திலேயே பக்தர்களுக்கும் அருள் பாலிக்கிறார். நன்றி, வணக்கம்.